நீங்கெல்லாம் எப்படி வந்தீங்க? என்ன மாமா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? நீங்க இங்க எல்லாரும் ஏமாத்த பாத்தீங்க. இந்த மாப்பிள்ள வீட்ல நீங்க பேசின பேச்சுக்கு டவுட் பட்டு அர்ச்சனாக்காக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அவங்க மூலியமாவே உங்க திருட்டு வேலையை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் சுதர்சன் இப்படி பண்றீங்க? உங்க பொண்ணும் இவங்க பையன் ஆனந்தும் ஒருத்தர் விரும்புறாங்க. அத மறைச்சு உன் பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா வேறொரு மாப்பிள்ளைய கட்டி வைக்க நினைக்கிறியே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு நல்ல அப்பா ஸ்தானத்துல இருந்து ஆனந்துக்கும் ஸ்ரேயாவுக்கும் நிச்சயம் பண்ணி வை. என்ன சுதர்சன், அர்ச்சனா என்ன லேசுப்பட்டவன் நினைச்சியா? கலெக்டரியா? இவங்க முன்னே டார்ச்சர் பண்றாங்கன்னு நீ மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிருக்கிய? யாருன்னா நம்புவாங்களா? அவங்க நேரம் எங்களுக்கு போன பட்டு வரவழைச்சிட்டாங்க பாத்தியா? அவங்கதான் உன்னோட தந்திரமான வேலையெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. என்ன மாமா, அர்ச்சனா அக்கா கிட்ட தோத்து போயிட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? இனிமேலாவது வேற எந்த குறுக்கு புத்திலையும் கவனத்தை செலுத்தாம ஸ்ரேயாக்கும் ஆனந்துக்கும் நிச்சயம் பண்ற வேலையை பாருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? ஏய் மாலா, இந்த அர்ச்சனா கூடயும் பூமிகா கூடயும் சேர்ந்துக்கிட்டு என்னையே அசிங்கப்படுத்துறியா? நான் உன் கூட பிறந்த அண்ணன்டி. சீ, வாய முடு. நீ என் அண்ணன்னு சொல்லாத. என் புருஷன் மேல அநியாயமா பழைய போட்டு ஜெயில வச்ச. இப்போ ஜாமீன்ல வெளியே வரவிடாம வக்கீல வச்சு மனு போட்டுட்டு இருக்க. நீ இவ்ளோ துரோகம் செஞ்சோம் உன் பொண்ண மருமகளை ஏத்துக்க நான் சம்மதிச்சிருக்கேன். இந்த ஒரு காரியத்துக்காகவே நீ என் கால விழுந்து பொண்ணை கொடுக்கணும். அத விட்டுட்டு திருட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. மாமா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? நீங்க எங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப ஸ்ரேயா ஆனந்த விரும்புறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எந்த பகையும் வெளியே காட்டிக்காம இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கோம். மாமா, உள்ளபடியே சொன்னா ஸ்ரேயா கப்பான்ற முறையில உங்க பொண்ணாலதான் நீங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கூட உங்க புத்தியை காட்டிட்டீங்க பாத்தீங்களா? எங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு வர வச்சுட்டு நீங்க வீட்டை பூட்டிட்டு போய் இங்க வந்து வேற மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ச்சே, ஒரு அப்பா பண்ற காரியமா இது? இந்த பார் அர்ச்சனா, ஆனந்துக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க விட மாட்டேன். நடக்கும் சுதர்ஷன். இதுக்கு என் பொண்ணே ஒத்துக்க மாட்டா. அவ விருப்பத்தோடைய இது நடக்கும். முதல்ல உட்காருங்க. இதுக்கு மேல இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. உங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. இந்த பார் ஸ்ரேயா, ஆனந்த உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. இல்லனா நான் இங்கே சுட்டுக்கிட்டு செத்துருவேன். நான் உயிரோட இருக்கிறதும் இல்லாததும் உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீ ஒத்துக்கல, என்ன நானே சுட்டுக்குவேன். அப்பா, நான் கார்ல வரும்போதே துப்பாக்கில இருக்கிற குண்டெல்லாம் எடுத்து காருக்குள்ளே போட்டேன். அப்பா, எனக்கு ஆனந்த தானே பிடிச்சிருக்கு. அதனால நிச்சயதார்த்தத்தை தயங்காம பண்ணுங்கப்பா. ஏங்க, கட்டிக்கு போற பிள்ளைய மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன, கண்ணாலதான் நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியதானே? எதிர்பார்த்ததுக்கு மேலேயே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயத்தை நடத்திடுவோம். ஹலோ, நீங்க என்ன யோசனை பண்ணாலும் எதுவும் நடக்காது. சமே, நிச்சயத்தை ஆரம்பிங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே. நீங்களே போனாலும் இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கு. அவமானப்படாம உட்காருங்க. உட்காருங்க, எல்லாரும் போங்க, உட்காருங்க. என்ன வா அர்ச்சனா, வா உட்காருங்க. வா வா அர்ச்சனா, இப்படி உட்காரு. வாங்கம்மா, போய் உட்காருங்க. ஜோதிகா, குழந்தை என்கிட்ட கொடு. இந்தாங்கக்கா. கொடு. விசேஷேன சகல விஷட்டாயாமஸ்யாம் சுபதிதோ அஸ்ய யஜமானஸ்யாஹ
लग्नपत्रिका कालेन च तथा लग्न अपेक्षयादित्यानां नवानां ग्रहाणाम् अत्यन्त शुभफलवाप्त्यर्थं स्वस्तिः पुण्यजनरूपेण च अद्यकृत्य सङ्गत्वेन இந்தாங்கோ ஒவ்வொரு மாலை எடுத்து மாத்திங்கோ. எல்லாரும் கேளுங்கோ. நிச்சயதார்த்த பத்திரிகையை எடுத்துட்டேன், இப்ப வாசிக்கிறேன் கேளுங்கோ. தொழிலதிபர் சுதர்சனம் அவரது மனைவி சங்கீதா அவர்களின் மகளான ஸ்ரேயாவிற்கும், தொழிலதிபர் பாலு மாலா இவர்களின் புதல்வன் ஆனந்திற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி இந்த நிச்சயதார்த்தம் சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா அவர்களின் முன்னிலையில் பெரியோர்கள் முன்னிலையிலும் இரு வீட்டார் சம்மதத்துடன் இனிதே நடைபெறுகிறது. சுபமஸ்து. இந்தாங்க சார், தட்டை மாத்திங்கோ. இந்தாங்கோ, வாங்கிக்கோங்க, கொடுங்க. சம்பந்திங்க 2 பேரும் தட்டை மாத்திங்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இதை நீங்க முதல்ல பண்ணிருக்கலாம்ல, எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். ஏய் வாயை மூடு. கௌரவத்தை பத்தி நீ சொல்றியா? அர்ச்சனா, நீ நினைச்ச மாதிரியே நிச்சயம் பண்ணிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. கல்யாணம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும். அதை மட்டும் உன்னால தடுக்க முடியாது, எதுவும் பண்ணவும் விட மாட்டேன். வீணா சவால் விடாதீங்க மாமா. இதே மாதிரி தான் நீங்க நிச்சயம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சவால் விட்டீங்க. இப்ப என்னாச்சு? எங்க அர்ச்சனாக்கா நினைச்ச மாதிரி தான் நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. அதனால மேற்கொண்டு எந்த தகுடுத்த வேலையும் செய்யாதீங்க. இப்ப தோத்து போனீங்களே, இதே மாதிரி தான் திரும்பவும் தோத்து போவீங்க. இந்த தடவை நிச்சயதார்த்தத்துல தோத்து போயிட்டேன்றதுனால கல்யாணத்திலும் தோத்து போயிடுவேன்னு நினைக்காத. ஏன் இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்க போகுது. இதை பாரு சுதர்ஷன், இதே மாதிரி தான் நிச்சயதார்த்தத்துக்கும் சவால் விட்டீங்க. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நிச்சயம் பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப என்கிட்ட சவால் விட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையே இவங்க கல்யாணம்னு என் வாயால சொல்ல வச்சிடாதீங்க. ஏன் இந்த நிமிஷமே இப்பவே இங்கேயே என்னால இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். நீ பொண்ணை பெத்துவன், உன் மனசு நோக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன். இனிமே நீ அவமானப்படக்கூடாதுன்னா நீ உன் மனசை மாத்திக்கிட்டு இவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்த ஏற்பாடு பண்ண. ஒரு தகப்பன்ற முறையில நீ செய்ய வேண்டிய கடமையை செய். இல்லைன்னா நீ ரொம்ப அவமானப்பட வேண்டியிருக்கும். போ, உன் பொண்ணை கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ. ஸ்ரேயா என்னிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போறவ. உன் குறுக்கு புத்தியை பயன்படுத்தி அசிங்கப்பட்டுக்காத. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இனிமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜாகிரதை. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு.
18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். எனக்கு வர ஆத்தத்துக்கு உன்னை கழுத்து நிறுத்தி கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. ஏப்பா இப்படி அராஜகமா நடந்துக்கிறீங்க? நானா அராஜகம் பண்றேன்? நீங்க தான் அப்படி நடந்துக்கிட்டீங்க. நீ, அர்ச்சனா, பூமிகா, மாலா எல்லாருமா கூட்டு சேர்ந்து அராஜகமா நடந்துக்கிட்டீங்க. என்னை கடத்திட்டு போய் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. முறையா உங்க முன்னாடி எனக்கும் ஆனந்த தனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. உனக்கும் ஆனந்துக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ மட்டும் துப்பாக்கியில இருந்து புல்லட்டை எடுக்காம இருந்திருந்த, நிச்சயதார்த்தம் நடந்த வீட்லயே என் துப்பாக்கியால என்ன சுட்டுக்கிட்டு செத்துருப்பேன். என்னை ஏமாத்தி கட்டாயப்படுத்தி நீ, அர்ச்சனா, பூமிகா, ஆனந்த் எல்லாரும் சேர்ந்து என்ன நிச்சயதார்த்தத்தை நடத்த வச்சிட்டீங்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு பிடிச்ச ஆனந்த் மாமாவை விட்டுட்டு எனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தருக்கு கழுத்து நீட்ட சொன்னா என்னால எப்படி இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியுப்பா? ஸ்ரேயா, உனக்கும் ஆனந்துக்கும் தான் கல்யாணம்னு ஒரு காலத்துல நானே முடிவெடுத்து வந்தான். ஆனா இப்ப நான் ஏத்துக்க மாட்டேன். என்னைக்கு அவங்க கூட தகராறு ஏற்பட்டுச்சோ அன்னைக்கே நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். என்னை விட அந்த அர்ச்சனாவையும் பூமிகாவையும் பெருசா நினைச்சு என்னை தூக்கி வீசின குடும்பத்துக்கு உன்னை மருமகளை அனுப்பவே மாட்டேன். அப்பா, ஒரு மகளா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றேன். நீங்க இது வரைக்கும் தப்பான பாதையில எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, திருந்தி வந்துருங்கப்பா. அப்போ அந்த அர்ச்சனா முன்னாடியும் பூமிகா முன்னாடியும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்றியா? அப்படிலாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க மகளோட இஷ்டப்படி ஆனந்த் மாமாக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு சொந்த பகையை மறந்துட்டு நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்பா. ஒரு அப்பாவா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஏன் இஷ்டப்படி நான் கை நீட்டின மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். இந்த அப்பாவுக்காக அந்த அர்ச்சனாவையும் பூமிகாவையும் ஆனந்தையும் தூக்கி எறியணும். உங்க அப்பன் கௌரவத்தை தூக்கி நிறுத்தணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க பக்கம் கொடி பிடிக்க என்னால சத்தியமா முடியாதுப்பா. நான் உங்க பொண்ணுதான், நீங்க வளர்த்த பொண்ணுதான். அதுக்காக நீங்க எடுக்கிற தப்பான முடிவுக்கெல்லாம் என்னால தலையாட்ட முடியாதுப்பா. வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான். அத நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க நீங்க முன் வரல. அர்ச்சனா மேடமும் பூமிகா அண்ணியும் முன் வந்தாங்க. என் அப்பாவோட இப்ப எனக்கு அவங்க தான் முக்கியம். நான் என் முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நடத்தி வைப்பேன், நடத்தி காட்டுவேன். நீங்க கண்டிப்பா தோத்து போயிடுவீங்கப்பா. வேண்டாம்ப்பா, உங்க முடிவை மாத்திக்கோங்க. அவ்வளவு திமிரு உனக்கு? பெத்த அப்பங்கிட்டே சவால் விடுற? வீட்டை விட்டு நகர்ந்த காலை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கே பாடம் நடத்துவேன். இந்த சுதர்சனம் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிக்கிறவன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த அர்ச்சனா, பூமிகா, ஆனந்த் இவங்க எல்லாரையும் நீ மறந்துடணும். உங்க அப்பனை நினை, நீ நல்லா இருப்ப. எனக்கு கௌரவம் தான் முக்கியம். பாடி. டேய் பேசுடா. என்ன சார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலான்னு வீட்டுக்கு வர சொன்னீங்க. நீங்களும் எங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க. வாங்க சார் போலாம். ஏயா சுடுதண்ணில் போட்ட கோழி மாதிரி கூவுற? அவசரப்படாதயா. பூமிகா பேர்ல இருக்கிற அத்தனை கோடி ரூபாய் சொத்தை அவ்வளோ ஈஸியா உன் பேருக்கு திருட்டு கிரயம் பண்ண முடியுமா என்ன? நாம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோன்னு வையே, அங்க யாராவது நம்மளை பார்த்து சந்தேகப்பட்டு அந்த பூமிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கையும் களவுமா மாட்டிக்குவோம். அப்புறம் அந்த ரதியும் உனக்கு கிடைக்க மாட்டா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நாம போக முடியலனா மதன் பேருக்கு எப்படி சார் சொத்தை மாத்தி எழுத முடியும்? ஏம்மா முடியாது? முடியும், கண்டிப்பா முடியும். பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ரெஜிஸ்டாரையே இங்க வர வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வர போறாங்க. பத்திரத்தை இங்கேயே பத்திரமா பதிவு பண்ணிடலாம். அப்பா, இப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. வேற என்னையா பிரச்சனை உனக்கு இப்போ? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நேரா போனா யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன்.
ரெஜிஸ்ட்ராரே இங்க வராருன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் பயம்லாம் போயிடுச்சு. சரியான பயந்தாங்கொல்லியா இருக்கியா நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல பல கோடி ரூபாய் சொத்து உன் மேல பத்திரமாக போதியா. அதுக்கேத்த மாதிரி கோடீஸ்வர தோரணையில கெத்தா இருக்க வேண்டாம். எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்ல சார், ரதி தான் முக்கியம். இந்த டாக்குமெண்ட் மேட்டர்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சொத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. ரதியை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அது போதும். புரியாம பேசுறியே. ரதியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் ரதி உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? நீயும் ஒரு கிரானைட் குவாரி ஓனர்னு சொன்னாதான் உனக்கு மரியாதை. ரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆப்பிரிக்கால வைர வியாபாரிங்க, சவுதியில பெட்ரோல் கிணறு ஓனருங்க, இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் லைன்ல நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டெய்லி வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் என்ன கட்டிக்கோ உன்னை கட்டிக்கோன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. ஐயோ சார், அப்படி இப்படின்னு நினைச்சு நீங்க என்ன கட்டி விட்டுறாதீங்க. ரதியும் இதை கேட்டு என்ன கட்டி விட்டுற போறா, அப்புறம் என் கதி அதோ கதி தான். ஆமாங்க, எதுக்கும் ரதிக்கிட்ட ஒரு வார்த்தை நாங்களும் பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி வச்சிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொத்து மட்டும் உங்க பேருக்கு மாறட்டும். அதுக்கப்புறம் என்கிட்ட சவால் விட்ட அந்த பூமிகாவை எப்படி நடு தெருவுல நிறுத்துறன்னு மட்டும் பாரு. அதுதான் என் ஆசை. என் வாழ்க்கையினுடைய லட்சியமே அதான். நீ எப்படி ரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல குறியா இருக்கியோ, அதே மாதிரி நான் அந்த பூமிகாவை நடு தெருவுல நிறுத்தி வைக்கணும். அவளுக்கு சப்போர்ட் பண்ற அந்த அர்ச்சனாவை வேலை இல்லாம பண்ணணும். இதுதான் என்னோட அடுத்த லட்சியமும் சபதமும் கூட. எங்களுக்கும் அதே தான் சார். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சொதப்பாம இருக்கணும். நான் சொல்றத மட்டும் கவனமா செய்யுங்க சார். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். அது இருக்காரு, இவர் தான் பார்ட்டி மதன். ஹலோ சார். இது அவங்க அம்மா. ஹலோ வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ண, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கோடீஸ்வரன் ஆக போறேமா. கன்ஃபார்மா ரதி என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு என் மனசு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. இதே லபடப்பு லபடப்புன்னு அடிக்குதுமா. டேய், அடக்கி பிடிடா, உணர்ச்சி வசப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. அம்மா, அந்த பத்திரம் எடுங்க. சார், இது சொத்து பத்திரம். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா செய்வீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் என் கடமை நான் செஞ்சுதான் ஆகணும். ராஜன், எல்லாம் கரெக்டா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். என்ன எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். ஆனா தாய் பத்திரம் மட்டும் இல்ல. என்ன சார்? ஆமா சார், இந்த சொத்துக்கு தாய் பத்திரம் கிடையாது. இந்த சொத்து பல வருஷமா கோர்ட்ல கேஸ்ல இருந்தது. பூமிகான்ற பேருக்கு முறையா இப்பதான் வந்து சேர்ந்துருக்கு. அவங்க வேற யாரும் இல்ல, இவரோட மனைவி தான். அவங்க தம் பேர்ல இருக்கிற சொத்தை தம் புருஷன் பேருக்கு மனப்பூர்வமா முழு மனசோட சுயவணர்வோட மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆமா சார், நான் தான் பூமிக்கோட ஹஸ்பண்ட். சார், இதுல எந்த தடையும் வில்லங்கமும் கிடையாது. நீங்க தாராளமா பத்திரத்தை பதிவு பண்ணலாம். வில்லங்கம் இருக்கு. ஏய், நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? எப்படி எப்படி? என்னோட சொத்து நில பத்திரத்தை வச்சு உங்களுக்கு பிடித்தமான ஆபீசர்ஸ வர சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருட்டுத்தனமா சட்ட விரோதமா நீங்க செய்ய போற காரியத்துக்கு நான் உள்ள வரக்கூடாதா? சார், யார் இவங்க? சார், நான் தான் பூமிகா. நீங்க தான் பூமிகாவா?
நீங்க தான் உங்க பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் உங்க கணவர் பேர்ல எழுதி கொடுத்தா பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களே, அது கொடுப்பா. சார் இங்க பாருங்க. இதெல்லாம் உண்மை இல்ல சார். என் பேர்ல இருக்கிற சொத்து நிலத்தை நான் எந்த பத்திரத்திலையும் யார் பேருக்கும் மாத்தி எழுதி கொடுக்கறதா கையெழுத்து போட்டு கொடுக்கவே இல்லை சார். என்ன மதன், என்ன சொல்ற இவ? ஏன்பா, உன் பொண்டாட்டி அவ பேர்ல இருக்கிற சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா நீ தானே சொன்ன? ஆமா சார். பூமிகா, உன் பேர்ல இருக்க நிலச்சொத்தை நேத்து ராத்திரியே என் பேருக்கு மாத்தி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டல. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தனா? அது என் பூர்வீக சொத்து. அது எப்படி நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன்? சார், இவங்க போய் சொல்றாங்க. இத பத்தி நான் சொல்றேன், கேளுங்க சார். எனக்கு நீ போதை மருந்து கலந்து கொடுத்து என்கிட்ட கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணல? உன் கூட குடும்பம் நடத்தினவ, எனக்கு தெரியாத அவனை பத்தி? இப்படி எல்லாம் நீ செய்வேன்னு தெரிஞ்சுதான் நீ குடுக்கிற போதை மருந்த குடிக்கிற மாதிரி நடிச்சு உஷாராகி நீ தயார் பண்ண பத்திரத்துல பூகாமின்னு மாத்தி கையெழுத்து போட்ட.